40 வருஷ காலம் அந்த வனாந்தர பாதையிலே அவர்கள் நடத்தினாலும் இந்த வசனம் சொல்லுகிறது, அந்த வனாந்தரத்திலேயும் 40 வருஷ காலமாய் வனாந்தரத்தில் அவர்களை ஆதரித்தார். ஹல்லேலூயா. ஆதரித்தார் என்கிற அந்த வார்த்தைக்கு அர்த்தத்தை நம்ம கண்டுபிடிச்சா இங்கிலீஷ்ல நிறைய வார்த்தைகள் வருகிறது. அந்த வார்த்தைகளை நான் சொல்லுகிறேன் பாருங்களேன். முதல் அப்ஹோல்டு. பொதுவாக நம்ம சிலருக்கு ஒரு செய்தி அனுப்புவோம், இப்படி ஒரு மீட்டிங் இருக்குது, ப்ளீஸ் அப்ஹோல்ட் மீ இன் யுவர் பிரேயர். உங்க ஜெபத்துல என்னை தாங்குங்கள். தாங்குவது, அந்த வனாந்தரத்தில் ஆண்டவர் அவர்களை தாங்கினார். இந்த ஆதரித்தார் என்பதற்கு இன்னொரு அர்த்தம் என்னன்னா, டிஃபெண்ட். அவங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராதபடிக்கு ஆண்டவர் அவர்களுக்கு பாதுகாப்பை கொடுத்தார். அப்படி பாதுகாப்பை கொடுத்து இஸ்ரவேல் ஜனங்களை அவர் ஆதரித்தார். மூன்றாவது நீங்க பார்த்தீங்கன்னா சஸ்டெயின். சஸ்டெயின் அப்படிங்கிற வார்த்தை என்னன்னா, நெடுங்காலத்திற்காக அவர்களை பக்குவப்படுத்தினார். ஹல்லேலூயா. ஆமா, நெடுங்காலத்திற்காக சஸ்டெயின் பண்ணார் ஆண்டவர் அவர்களை பாதுகாத்தார், அவர்களை ஆதரித்தார், அவர்களை தாங்கினார். அவர்களை அவர் நெடுங்காலமாக வைப்பதற்காக அவர்களை பக்குவப்படுத்தினார். அடுத்தது பார்த்தீங்கன்னா என்கரேஜ். அவர்களை உற்சாகப்படுத்தினார், சப்போர்ட் பண்ணார். சப்போர்ட் இந்த வார்த்தை நம்ம அடிக்கடி பயன்படுத்துவோம். அவர்களுக்கு சப்போர்ட் பண்ணாரு. மற்ற ஜனங்கள் அந்த 18ஆம் வசனத்துல 19ஆம் வசனத்துல கானான் தேசத்தில் 7 ஜாதிகளை அழித்து அந்த 7 ஜாதிகளிடம் இருந்தும் இவங்களுக்கு தான் சப்போர்ட் இல்ல, ஆண்டவருடைய சப்போர்ட் அவர்களுக்கு இருந்தது. அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த ஆதரித்தார் என்கிற அந்த வார்த்தைக்கு ப்ரமோட். எதற்காக இவர்களை ஆதரிக்கிறார்? இவர்களை இன்னும் உயர்த்துவதற்காக. ஹல்லேலூயா. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபேவர். அவருடைய கண்களிலே தயவு கிடைப்பதற்கு அந்த வார்த்தையும் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. ஃபேவர். இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கை அந்த பிரயாணத்தை நீங்க பார்த்துட்டு வரும்பொழுது மற்ற ராஜாக்களுடைய கண்களிலே தயவு கிடைக்க பண்ணினார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆண்டவருடைய கண்களில் தயவு கிடைச்சிச்சுன்னா, கிருபை கிடைச்சிச்சுன்னா, வேற எல்லாருடைய கண்களில் நமக்கு தயவு கிடைக்கும். கடைசியாக பார்த்தீங்கன்னா போஸ்டர். அப்போ பாருங்க, இத்தனை காரியங்கள் அந்த ஆதரிப்பது என்கிற இந்த இதுல வருகிறது. இஸ்ரவேல் ஜனங்களுக்காக ஆண்டவர் பாருங்க அந்த வனாந்தரத்திலேயும் அவர்களை ஆதரித்த தேவன் அவர். ஹல்லேலூயா.